ஹாய், வெல்கம் டு துளசி கிச்சன். இன்றைக்கி மில்க் பவுடர் வச்சு ஒரு வீட்டில் ஈஸியாக செய்யக்கூடிய மில்க் பவுடர் பர்ஃபி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு 1 டம்ளர் பால் ஆட் பண்ணிவிட்டு 1 கப் மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பாலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல். அதுக்கு 1/4 கப் சுகர் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பால் சுண்டி வரணும். இந்த மாதிரி இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜு. செகண்ட் ஸ்டேஜு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக பேனில் ஒட்டாமல் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் நெய் தடவை வச்சுருக்கேன், அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நட்ஸ் எல்லாம் தூவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். ஆறினா தான் நல்லா செட் ஆகும். ஆறினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பீஸ் போட்டு கட் பண்ணி சாப்பிட்டோன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஹோம்மேட் மில்க் பவுடர் பர்ஃபி ரெடி. ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியோட சந்திக்கிறேன். பாய்.